திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புகலூரில் பொன் செங்கக்கட்டிலாம் தங்கக்கட்டியாக அவருக்கு கிடைக்கப்பட்டுறது. அப்புறம் திருவாரூருக்கு போகிறாரு. அங்கே இறைவனை வணங்கி பல தலங்களையும் வணங்கி ஆவடுதுறைக்கு வர்றார். காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள தலம் இந்த திரு ஆவடுதுறை. அங்கே வணங்கிட்டு திருவிடை மருதூருக்கு வர்றார். திருவிடை மருதூரில் பதிகம் பாடினது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த பதிகத்தில் தான் உய்யும் நெறி கேட்டு தன் நிலையை மறந்து அந்த பதிகத்தை பாடுறாரு. இது நமக்கு சொன்ன கருத்துக்கள் தான், அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுக்காக அவர் இந்த பதிகத்தை பாடியிருக்காரு. இதை நம்ம சேக்கிழார் பெருமான் திரு ஆவடுதுறையில் மேயார் கோயில் புடைவளம் கொண்டு உளம் கொண்டு உருகும் அன்பினால் உள்புக்கு இறைஞ்சி ஏத்துவார் வளம்கொள் பதிகம் மறையவன் என்று எடுத்து வளவன் செங்கனான் தலம்கொள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ் சொல் மாலை சாத்தினார்னு திருவாவடுதுறைக்கு வந்ததை சொன்னார். அங்கு சாத்தி வைகும் நாள் தயங்கும் அன்பருடன் கூட பேர்ந்தும் இறைஞ்சி அருள் பெற்று பெண்ணோர் பாகத்து அன்னலார் தீர்த்த பொன்னி தென்கரை மேல் திகழும் பதிகள் பல பணிந்து இடைமருது அடைந்தார் முனைப்பாடி தலைவர் அப்படின்னு சொல்லி திருவிடை மருதூருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்ததை அவர் சொல்கிறாரு. இது தக்கேசி பண்ணில் அமைந்த பாடல். திருச்சிற்றம்பலம். கழுதை குங்குமம் தான் சுமந்தெய்தார் கைப்பற்பால் புக மற்றது போல பழுது நான் உழன்றுள் தடுமாறி பழுது நான் உழன்று உள் தடுமாறி படு சுழி தலை பட்டணன் எந்தாய் அழுது நீ இருந்து என் செய்தி மனனே அங்கனா அரணே என மாட்டா இழுதையேனு கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பீரானே. கழுத குங்குமம் சமந்தாலும் அதுக்கு பொதி சமந்தாலும் அதுக்கு ரெண்டும் ஒன்று தான். அது மாதிரி அதனுடைய சிறப்பு என்னன்னு அந்த கழுதைக்கு தெரியாது. அதுபோல் அடியேன் உன் தொண்டை மேற்கொண்டு அந்த மெய்ப்பயனை பெறணும்னு நினைக்காம மணந்தடு மாதிரி வெள்ளத்தில் பட்ட சுழி ஒரு கோல் ஒரு குச்சி சுழியில் பட்டுச்சுன்னா அப்படியே உள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இந்த உலக வாழ்க்கையே அதில் அலம்பருந்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் தன்மேலே பொருத்தி போட சொல்கிறார். மனமே, நீ இறைவனுக்கு மெய் தொண்டு செய்யாமல் இப்படி வீணாக காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாடலில். நரைப்பு மூப்பொடு பிணி வரும் இன்னே நன்றியில் வினை ஏ துணிந்தேன் அரைத்த மஞ்சளது ஆவதை அறிந்தேன் அஞ்சினேன் நமனாரவர் தம்மை உரை பண்ணான் உன சேவடி சேர உணரும் வாழ்க்கையை ஒன்றறியாத இறைப்பன் ஏனுக்கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பீரானே. திருவிடை மருதூரில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானே, இந்த நரை மூப்பு இதெல்லாம் வந்து சேரும் இந்த உடம்பு. இந்த அரைக்கப்பட்ட மஞ்சள் எப்படி அது கொஞ்ச நேரத்துலையே அதனுடைய தன்மை மாறி போயிடும். அந்த மறுநாள் அது புழுத்தே போயிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரைச்ச மஞ்சள் நிறம் கம்மி போய் வெளிர் நிறம் ஆகிரும். அது தெரியாமல் அது மாதிரி நான் இந்த உலக வாழ்க்கையில் உழண்டுக்கிட்டு இருக்கேனே, உன்னுடைய திருவடியை அடையணும் அப்படின்னு உன்னை வேண்ட தெரியாமல் இந்த உலக வாழ்க்கையிலே சிறிது அறிவில்லாதவங்க இருக்கிற மாதிரி நான் இந்த ஆரவார சொற்களோடையே இருந்து இந்த உய்யும் நெறியை அறியாமல் இருக்கேன். எனக்கு நீ அந்த வழியை காட்டி அருளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அடுத்த பாடல். பொன் உனை பணி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை பொருளில்லை நாளும் என் எனக்கினி இற்றைக்கு நாளை என்று இருந்திட உற்றனன் எந்தாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம் இன்னம் என்றனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. இந்த பனிக்கதிர், இந்த மார்கழி மாதம்லாம் புல்லில் மேலே பனிக்கதிர் இருக்கும், பனி துளி இருக்கும். அந்த பனி துளியானது சூரிய கதிர் பட்ட உடனே அது இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த மானுட வாழ்க்கை ஒரு பொருள் இல்லை. இன்றைக்கி இன்பம் கிடைக்கும், நாளைக்கு இன்பம் கிடைக்கும்னு இப்படி நாள்தோறும் நான் நினைஞ்சு ஏமாறி போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம யார் சொல்வார், ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா ஒன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமேன்னு சொல்லுவார். அதாவது இன்றைக்கி நமக்கு இன்பம் கிடைக்கும், நாளைக்கு இன்பம் கிடைக்கும், இப்படி வாழ்க்கையை வெட்டியாக போய்கிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் இறைவன் திருவடியை போய் சேர்ந்தால் நமக்கு என்றைக்கும் மாறாத இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த பாடல். முந்தி செய்வினை எம்மை கண்ணலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மனம் வைக்கவும் மாட்டேன் சிறு சிறிதே இறப்பார்கொன்றியேன் அந்தி வெண்பிரை சூடும் எம்மானே ஆரூர் மேவிய அமரர்கள் தலைவா எந்தை நீ எனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. பெருமான் தன்னுடைய தலையில் பிறை சந்திரனத்தை சொல்லியிருக்கார். அது மாலை நேரத்து அந்தி வெண்பிறை மாதிரி மாலை நேரத்து நிலவு மாதிரி இருக்கான். திருவடை மருந்துள்ள இருக்கக்கூடிய பெருமான் முற்பிறப்பில் செஞ்ச வினைகள் மூலமாக தான் நான் இப்பிறப்பில் துன்பம் அடைகிறோம். அதுலேயே பயப்பட்டு மூர்க்கனாய் இந்த காலமெல்லாம் இப்படி வெட்டியாக போகுதே, நன்மை தீமை இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு சிந்திச்சு இந்த உலகப்பற்றையெல்லாம் ஒதுக்கி உன்னை மனத்தில் நினச்சி இருக்க தெரியாமல் இந்த உலகையில் இருக்கவங்கள மாதிரியே நானும் இப்படி இருந்துட்டேனே, எனக்கு உயிர் நிறைய காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அளிப்பறைவர் பரவுடையார்கள் ஐவரும் புற வாசர ஆண்டு கழித்து கார் பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே பொறையானேன் விழித்து கண்டனன் மெய்ப்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கை இதாகில் இழித்து எந்தனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. இந்த ஐம்பொறிகள் தன்னோட பாதையிலே என்னை இழுத்துட்டு போகுது. அவங்க என்னை அவங்க ஆள்றாங்க. இனி இதனால் நான் பயனில்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்னை போட்டு அவங்களுடைய பாதையிலே என்னை இழுத்துட்டு போகிறதுனால கடைசியில் என்னால் அவங்களுக்கு ஒன்றும் முடியாதுன்னு, அதாவது வயசான காலத்தில் எல்லாம் ரத்தமெல்லாம் சுண்டி போனக்கப்புறம் ஒன்றும் முடியாது, அதனால் விட்டுட்டு போயிடுறாங்களா அவங்கெல்லாம். முடிவில் உனக்கே நான் உனக்கு சுமையாயிட்டேன். இப்போ நான் விழிப்படைஞ்சு உண்மையை உணர்ந்தேன். இந்த மானுட வாழ்க்கை இப்படியே பட்டது அப்படின்னு தெரிஞ்சுனா இதை நான் விரும்ப மாட்டேன். அப்படி என்னைய இழிவுடையதாக நான் இப்போ மானுட பிறவி மிகவும் இழிவுடையது அப்படின்னு உணர்ந்தேன். எனக்கு நீயும் உயிர் நிறைய காட்டி அருளணும் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த ஐம்பொறிகள் வழியாக நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசை கட்டுப்படுத்தணும், பொறிகளை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் பொறி வழியும் புலன் வழியும் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. குற்றம் தன்னோடு குணபல பெருக்கி கோல நுண்ணிடை யாரோடு மயங்கி கற்றிலேன் கலைகள்
பல ஞானம் கடியவாயின கொடுமைகள் செய்தேன். பற்றலாவதோர் பற்றுமற்றில்லேன். பாவியேன் பல பாவங்கள் செய்தேன். எற்றுளேன் எனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. இந்த நுண்ணிய இடையுடைய பெண்களோடையே நான் கூடி மயங்கி இருந்தேன். தீவினையும் நல்வினையுமாகி அந்த 2 வினைகளும் ரொம்ப செஞ்சு அதனால் அந்த மெய்நூலை பற்றி அதனால் வரக்கூடிய ஞானத்தை உணராமல் மிகவும் கொடுமையான செய்களையே செஞ்சிட்டேன். இப்படி பல பாவங்களை செஞ்சு நான் பாவியாக இருக்கேன். எதன் பொருட்டு நான் இப்படி உயிர் வாழ்கிறேன்? எனக்கு நீயும் உயிர் நிறைய காட்டி அருளணும் அப்படின்னு சொல்கிறார். கொடுக்க கிற்றிலேன் ஒன்பொருள் தன்னை குற்றம் செற்ற இவை முதலாக விடுக்க கிற்றிலேன் வேட்கையும் சீனமும் வேண்டில்லை புலன் என் வசமல்ல. நடுக்கம் முற்றதோர் மூப்பு வந்து எய்த நமந்தமர் நரகத்திடல் அஞ்சி இடுக்கனுற்றனன் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. அதாவது தானம் தர்மம் செஞ்சால் அது நமக்கு புண்ணியம் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் நான் லோபியாக பகைமை காரணமாக யாருக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஆசையும் கோபமே நான் அதை என்னோடையே வச்சுக்கிட்டு அதை விட்டு நீங்காமல் இருந்தேன். அதாவது காமம் வெகுளி மயக்கம், இதில் காமமும் வெகுளியும் மிகுந்த குற்றத்தை உடையது அப்படின்னு சொல்லப்படுது. பொறுமை, அதாவது கோபம் தன்னையே அழிக்கக்கூடியது, கோபப்படுறவங்களையே அழிக்கக்கூடியது கோபம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஐம்புலன் மேல் அதில் போகிற ஆசைகளை விட நினைத்தா நான் அது வசப்பட்டு தானே இருக்கேன். விட நினச்சாலும் அதுதான் என்னை ஆட்டி படைக்குது. அதாவது உயிர் பொருள் ஒரு ஜட பொருளுக்கு அடிமையாக கிடக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால் கடைசி காலத்தில் என்னை யமன் கூட்டிகிட்டு போய் எங்கள் நரகத்தில் இட்டுருவானேன்னு அஞ்சு நான் நடுங்கி போயிருக்கேன். எதுக்கு எனக்கு உயிர் நெறிய காட்டப்பா அப்படிங்கிறார். ஐவகை அரையரவராகி ஆட்சி கொண்டொரு காலவர் நீங்கார். அவ்வகை அவர் வேண்டுவதானால் அவரவர் வழி ஒழுகி நான் செய்வகை அறியேன் சிவலோகா தீவனா சிவனே எரியாடி எவ்வகை எனக்கு உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. தீவனா சிவனே, நெருப்பு போல நிறத்தை உடைய பெருமான் சிவபெருமான். அவர் தீயோடு நின்று ஆடக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமான் இந்த பெருமானே இந்த ஐவர் அவங்க வேறுபட்ட தன்மையோட ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. கண்ணு தான் பார்க்கும், காது கேட்கும். ஆனால் ஒரு செயலை மற்றொரு கருவி செய்யாது. கண்ணு கேட்கவோ காது பார்க்கவோ இப்படிலாம் முடியாது. அப்படி வேறுபட்ட தன்மையுடையவராங்க இருக்காங்க. ஆனால் அவங்க ராஜா மாதிரி என்னையை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை விட்டு நீங்காமல் இருக்காங்க. அதனால் நான் வேறு வகையில் என்ன ஆளை விரும்பினாலும் நான் அவங்க வழியிலேயே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னை இதிலிருந்து காப்பாற்றுப்பா அப்படிங்கிறாரு. ஏழை மானுட இன்பினை நோக்கி இளையவர் வலை பட்டிருந்தின்பம் இளையவர் வலை பட்டிருந்தின்னம் வாழைதான் பழுக்கும் நமக்கென்று வஞ்சவல் வினையுள் வலைப்பட்டு கூலை மாந்தர்தம் செல்கதி பக்கம் போதமும் பொருளும் ஒன்றறியாத ஏழையேனுக்கோர் உய்வகை அருளாய் இடைமருதுரை எந்தை பிரானே. இடைமருது இருக்கக்கூடிய பெருமானே, இந்த அறிவில்லாத மானுட இன்பத்தையே
பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா, ஒரு வாழைத்தாரானது ஒரு மரமானது ஒரு தடவை வாழை தார் போட்டுச்சுன்னா திருப்பி அது போடாது, திருப்பி பழம் கொடுக்காது. அப்படி அது தெரியாமல் இந்த மானுட வாழ்க்கையை வாழைத்தாரை போல் இந்த இளமையுடைய இந்த வாழ்க்கை இன்பம் தந்த மகளிர் இவங்க எப்பயும் நமக்கு இன்பம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி மயங்கி அந்த வலையிலேயே அகப்பட்டு இந்த வஞ்சனையுடைய வல்வினையால் நான் அகப்பட்டு இந்த பொது மக்கள் செய்கிற மாதிரி இப்படி இருக்கனே, அறிவில்லாமல் இருக்கேன், எனக்கு உய்யும் நெறிய காட்டி அருளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அரைக்கும் சந்தனத்தோட அகில் உந்தி ஜீவனம் சுமந்தார் திருப்பாலும் இறைக்கும் காவிரி தென்கரை தன்மேல் இடைமருதுரை எந்தை பிரானை உரைக்கும் ஊரன் ஒளித்திகள் மாலை உள்ளத்தால் உகந்து ஏத்தவல்லார்கள் நரைப்பு மூப்போடு நடலையும் இன்றி நாதன் சேவடி நன்னுவர் தாமே. இதில் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நம்மளை மாதிரி உலக வாழ்க்கையில் உருண்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்காக அவர் பாடி வச்சுருக்காரு. இந்த கடைசி பாடலில் என்ன சொல்கிறாரு, அந்த அகில் சந்தனம் கட்டை இதெல்லாம் தள்ளிக்கிட்டு வரக்கூடிய அந்த காவிரி தென்கரையில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய பெருமான் பற்றி பாடிய இந்த நம்பி ஆரூரன் பாடிய இந்த உணர்வு மிக்க இந்த பாடல்களை மனத்தால் விரும்பி பாடக்கூடியவங்க நரைப்பு மூப்பு இரத்தலும் இன்றி அந்த இறைவனது செவ்வடி திருவடியில் சென்று அடைவது திண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இறைவன் பெயர் இறைவன் மகாலிங்கேஸ்வரர், அம்பாள் பிருக சுந்தர குஜாம்பிகை அப்படின்னு சொல்லப்படுது. நாமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதியங்களை பாடி நற்கதியை பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.